ஹலோ ஆல் வணக்கம் வீரா, வெல்கம் டு த ஷோ. ஏசியா கப் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாரும் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பண்ணிட்டாங்க, அடுத்து இந்தியா பாகிஸ்தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணியிருக்காங்க. நான் டீமை படிக்கிறேன், ஆரம்பிச்சிடலாமா? அதுதானே முறையே. நீங்க டீமை படிங்க, எங்க முடிப்பாங்கன்னு சொல்லலாம். டன். ஓகே, ரஷீத் கான் கேப்டன், ரமனுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜத்ரான், தார்விஷ் ரசூலி, செதிகுல்லா அத்தால், அஸ்மதுல்லா ஒமர்சாய், கரீம் ஜன்னத், முகமது நபி, குல்புதீன் நைப், ஷரஃபுதீன் அஷ்ரஃப், முகமது இஷாக், முஜிபுர் ரஹ்மான், அல்லாஹ் கசன்ஃபார், நூர் அகமது, ஃபரீத் அகமது, நபீன் உல் ஹக், ஃபாசல் ஹக் ஃபரூக்கி. ஸோ இந்த டீம் பத்தி சொல்லுங்க. இவங்க மட்டும் பேட்டிங்க சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்தியா வில் ஹாவ் அ டஃப் டைம் அகேன்ஸ்ட் தம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனை எப்பவுமே பீட் எனி ஃபார்மேட் 50 ஓவர்ஸா இருக்கட்டும் 20 ஓவர்ஸா இருக்கட்டும், இதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். த bowlers have won them everything literally. ஒரு 325 சேஸோ, அது நீங்க இல்லைன்னா ஒரு 197 சேஸோ T20ல நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த டெம்ப்ளேட்ல தே ஆர் வெரி வெரி கிளியர். எவார் எனக்கு வந்து என்னோட இது இப்ப T20 கிரிக்கெட்னா 150ல இருந்து 160 ரன், அதுக்கு மேல வந்தா எனக்கு வந்து பெட்டர். 160 நான் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறேன்? ஓடிஐ கிரிக்கெட்ல 280 டு 290 எப்படி நான் டிஃபெண்ட் பண்ண போறேன்? அந்த டெம்ப்ளேட் அவங்க எடுக்கிறாங்க. தே பின் டூயிங் வெல். ஒரே ஒரு ரீசன் என்ன, யூஏஇல பிக்சர் ஸ்லோவா இருக்கும், 200 வேகமா போகாது. 170 டு 180 வில் பி வின்னிங் ஸ்கோர். 10 ரன் கூட அடிச்சாங்கன்னா இந்த இதுல காம்படிஷன் இருக்கிற எல்லா டீமுமே தூக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கு. பியூட்டிஃபுல் டீம் செலெக்ஷன், ட்ரெமெண்டஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க படிச்சிட்டீங்க, குர்பாஸ் இஸ் கோயிங் டு ஓபன் வித் அ கிளாசிக்கல் இப்ராஹிம் ஜத்ரான். அது ஒரு செட் டெம்ப்ளேட். நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி த டேலண்டட் சதிகுல்லா அத்தல். நம்பர் 4 வந்து குல்பதி நைப். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். பட் தே ஆர் ஓகே வித் இட். நம்பர் 5 ஆல்ரவுண்டர் அஸ்மத்துல்லா பொமர் சாய். நம்பர் 6 முகமது நபி ஆல்ரவுண்டர். நம்பர் 7 கரீம் ஜன்னத் ஆல்ரவுண்டர். நம்பர் 8 ரஷீத் கான் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் நம்பர் 9 அல்லாஹ் கசன்ஃபார். நம்பர் 10 நூர் அகமது. நம்பர் 11 ஃபசல் ஹக் ஃபரூக்கி. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப முஜிபுர் ரஹ்மானுக்கு இடம் இல்ல. இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா அல்லாஹ் கசன்ஃபாரை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வந்து ஒரு மேட்ச் ஆடினா இருப்பாரு, 2 மேட்ச் ரீடே பண்ண முடியல எவனாலையுமே. இன்னும் யாரும் டீ கோடே பண்ணல. கையில இந்த பால் எப்படி போகுதுன்னு யாரும் இதுவே பண்ண முடியல. நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். எங்களோட கரெக்டா எங்க மேட்சுக்கு முன்னாடி நேஷனல் டியூட்டி கூப்பிட்டாங்க இந்த ஆன்டிகுவா ஃபால்கன்ஸோட. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ், சரியா டீகோட் பண்ணலன்னா உள்ள பூந்துருவாரு, அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. சதிகுல்லா அத்தால் இஸ் கோயிங் டு பி சர்டைன் ஃபெயில் ஆனாலும் சதிகுல்லா அத்தால் வில் பிளே ஆல் த மேட்சஸ். அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த தார்விஷ் ரசூலி. ஒரு ரொம்ப நாள செட்டப்ல இருக்காரு, ஒரு நல்ல பிளேயர், அவ்வளவு பெருசா வயசும் ஆகல. நூர் அகமதுக்கு ரைட் பேக்கப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முஜிபுர் ரஹ்மான். சேம் திங் அப்ளைஸ் டு அல்லாஹ் கசன் ஃபார் ஆல்சோ. முஜிபுர் ரஹ்மான் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த தேர்ட் ஸ்பின்னர் கன்சிடரிங் தீஸ் டூ ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் ஃபசல் ஹக் ஃபரூக்கிக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா இந்த குயிக் ஃபரீத் மாலிக். அதுக்கப்புறம் நவீன் உல் ஹக். இந்த டெம்ப்ளேட் தான் எடுப்பாங்க. 2 பாஸ் போலர்ஸ் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஷராஃபுதீன் அஷ்ரஃப் அப்படின்றவர் ஒரு லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், கேன் ஆல்சோ பேட். எங்க ஃபிட் இன் பண்ணுவாரு அப்படின்னு தெரியாது. இப்ப இந்த குர்பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். இந்த ஷார்ஜா, யுஏஇ, இந்த இதுல அபுதாபி, துபாயில எப்பவுமே அடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த லோ பவுன்ஸ் பிச்சில் ஒரு அடிக்கிற இந்த பிக்கப் பிளிக்கும் இன்சைட் அவுட் ஷாட்டும் மாட்டும். யூ வில் பி a சக்சஸ். அதே மாதிரி இப்ராஹிம் ஜத்ரான் நோஸ் ஹவு டு டேக் தி இன்னிங்ஸ் டு 12 ஓவர்ஸ். செதிகுல்லா அத்தால் கிளாஸ். அதுக்கப்புறம் எல்லாருமே பேட் பண்ணுவாங்க. முல்பதீன், அஸ்மத்துல்லா, நபி, கரீம் ஜன்னத், ரஷீத் கான். போலிங்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் போலரை வச்சு முடிச்சிருவாங்க. தட் இஸ் ஃபசல் ஹக் ஃபரூக்கி. நூர் அகமது இஸ் கோல்டு. அல்லாஹ் கசன்பார் இஸ் கோல்டு. ரஷீத் கான் has got better results in 100 following IPL. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வர்ற மாதிரி தெரியுது. நபி 4 ஓவர் துண்டா போட்டுருவாரு. கரீம் ஜன்னத் கேன் மேனேஜ் டு போல் a few overs. அதை தவிர உங்களுக்கு அஸ்மத்துல்லா ஒமர்ஜா இருக்காரு, நியூ பால்ல வச்சு ஆட்டிடுவாரு. குல்பதீன் நைபும் போலிங் போடுவாரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேலன்ஸ் டீம். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ஸ். இத ஒத்துக்கிறீங்களா? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்றீங்களா?
ஃபைனல்ல நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதுவும் இந்தியா கஷ்டம் கொடுப்பாங்க எப்ப அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப கிட்டத்தட்ட நீங்க வின்னர் ரன்னரையும் சொல்லிட்டீங்கன்னு நான் பாக்குறேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு டோர்னமெண்ட்னு ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும். பட் யா யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ், ஃபுல்லி என்டார்ஸ் இட். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்வ் பிளேயர்ஸும் இருக்காங்க. அந்த வாஃபியுல்லா தாரக்கில் அவர் ஒருத்தர் இருக்காரு. நங்கேலியா காரோட்டி, அந்த கார் ஓட்டுறவர், அவரும் இருக்காரு. அவரும் கார் ஓட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இன்னும் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்துல்லா, அது நான் சொல்றது பிக் ஸ்டேஜஸ்ல, அப்துல்லா, அஹமத் ஜாய், அவங்க 3 பேர் ரிசர்வ்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு நோட்டபிள் ஆப்சன்டி நான் பாக்குறது வந்து அந்த வக்கார் சலம்கீல், அவரும் நல்ல பவுலர், நம்ம அன்னைக்கே பேசணும். அவர் வந்து ரிசர்வ்ல கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ரிச்சா இருக்கு அவங்களுடைய ஸ்பின் பவுலிங் ரிசோர்சஸ். சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப லீடிங் விக்கெட் டேக்கர் அண்ட் சிபிஎல் கையில அந்த பால் பியூட்டிஃபுல்லா போகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப காரோட்டி இவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க போது முஜிபுர் ரஹ்மான், த எக்ஸ்பீரியன்ஸ்டு முஜிபுர் ரஹ்மான், அந்த 2019ல இருந்து இஸ் பீன் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கும் பெருசா வயசெல்லாம் இல்ல. அப்படிங்கும் போது அவரே இப்ப வெளியே இருக்காருன்னா, இப்ப இங்க அந்த காலத்துல வெஸ்ட் இண்டீஸ்ல நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தா உள்ள வர முடியாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா கார்னர், ஹோல்டிங்கு, ராபர்ட்ஸ், மார்ஷல், 4 லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, நீங்க உள்ளேயே வர முடியாது. இப்ப இங்க ஆப்கானி சார கையை இப்படி இப்படி சுத்தினா உனக்கு ஃபியூச்சரே கிடையாது இன்னொரு 7 வருஷத்துக்கு. ஈதர் யூ டு பி a blistering fast ஆல்ரவுண்டர், கோடி ஆல்ரவுண்டர், வர்றவெல்லாம் ஆல்ரவுண்டர் தான் உங்களுக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க உள்ள வரணும் இங்கன்னா யூ டு பி a forceful பேட்ஸ்மேன், குர்பாஸ் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன், போய் ஒரு 40 பால்ல 75 ரன் அடிக்க முடிஞ்சால் ஒழிய இவங்க ஸ்பின் ரிசோர்சஸ், அதுவும் எப்படின்னா, அத சொல்றீங்க, போன தடவை ரிஃப்ளெக்ட் பண்ண அந்த பார்படாஸ் ராயல்ஸ் அராப் குல் மொமாண்ட் அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, வேகமா போடுறாரு. நெட்ஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல, ரொம்ப வேகமா குயிக் த்ரூ தேர், சுறுசுறுப்புன்னு போடுறாரு. அதனால வந்து வேற வழியே கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பின்னர் வெளியில இருக்காரு, தட் இஸ் ஷராஃபுதீன் அஷ்ரப். அவர் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆல்ரெடி முஜிபுர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் வெளியே உட்கார்றான் போது இப்ப வக்கார் சலாம் கீழ்க்கோ இல்ல உங்களுக்கு வேற யாருக்கோ சான்ஸே கிடையாது அன்பார்ச்சுனேட்லின்றதுனால செலக்டர்ஸ் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீம் இது. பட் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. நீங்க நோ மேட்டர் இவ்வளவு நல்ல ஸ்பின் டேங்க் வச்சிருக்காங்க, டீசன்ட் ஃபீல்டிங் செட், 130 அடிச்சா வாய்ப்பே கிடையாது. யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் ஸ்கோர் அட்லீஸ்ட் 165, கெட் இட் ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். தே ஆர் கோயிங் டு பி தி டீம் டு தி பேட். நான் இப்போ உங்களோட எக்ஸ்பர்டீஸை கேட்கிறேன். இப்ப இந்த கண்டிஷன்ஸ் இதுவே வந்து ஐபிஎல் மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸ்ல ஆனா ரூல் அவுட் பண்ணிருப்பேன், உங்களுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு. இங்க வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங்ன்றதுனால தே காட் அ மேசிவ் சான்ஸ். இந்த லோ ஸ்கோரிங் வென்யூஸ்ல ஆடி ஆடி பழக்கப்பட்டவங்க இவங்க. நிறைய அவங்களோட ஹோம் வந்து யுஏஇ தான். ஃபார் த வியூவர்ஸ் வாட் ஐ எம் சேயிங், காபூல்ல கிரிக்கெட் கிடையாது, தேர் ஹோம் இஸ் யுஏஇன்றதுனால தேர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். அதனால ஐ எம் புட்டிங் தெம் ஆன் ஹை ஸ்டேக்ஸ். உங்க எக்ஸ்பர்டீஸ்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்லன்னா வந்து இல்ல பிடா சான்ஸே கிடையாது உங்களுக்கு அப்படின்றீங்களா? இல்ல இல்ல பீரா, இது வந்து சான்ஸே கிடையாது இந்த டீம் எப்படி சொல்ல முடியும்? அது போக நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் வேற வியூ எடுக்கிறேன். பேட்டிங் வந்து ஸ்டில் நாட் ஆஸ் வீக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீரா. ஏன்னா குர்பாஸ் வந்து ப்ரூவன் பிளேயர் அக்ராஸ் த வேர்ல்டு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து நிறைய T20 எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, பிரான்சைஸ் லெவல் T20க்கு. அதனால வந்து இன்னும் வந்து உங்களை பேட்டிங்கை கூட நம்மளால டிஸ்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ குர்பாஸும் இப்ராஹிம் சல்தானும் நீங்களே சொன்னீங்க வெரி ஸ்ட்ராங் ஓப்பன், டாப் 3 ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர். செதிகுலா அத்தால் வந்து எப்போ வந்து நீங்க ஒரு பேட்டரா ஐபிஎல் கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்குதோ, ஐ திங்க் யூ ஹவ் அரைவ்ட் அப்படின்னா யூர் குட் இனஃப் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ செதிகுலா அத்தால் நம்பர் 3 நீங்க சொல்றீங்க, ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருக்கு. நம்பர் 4 வந்து நீங்க வந்து இவரு சொல்றீங்க குல்புதீன் நாயிப், ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருக்கு. ஆடுறாரோ இல்லையோ, இஃப் யூர் குட் இனஃப், ஐபிஎல்ல வந்து சிபாரிசும் கிடையாது, எதுவும் கிடையாது, நல்ல பிளேயர்னா அவங்க எடுக்கிறாங்க. குல்புதீன் நாயிப் நம்பர் 4 சொல்றீங்க, ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருக்கு. முகமது நபி ஆல்சோ குவாலிட்டி இன்டர்நேஷனல் பர்ஃபார்மர், நோன் இது, ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் தோஸ் இம்பார்ட்டன்ஸ் 5. ஒமர் ஜாய் நம்பர் 6, அவரும் வந்து குட் இனஃப் அட் த ஐபிஎல் லெவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்பர் 7 வந்து கரீம் ஜனத், அவரும் குஜராத் டைட்டன்ஸ்ல அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்டில் அந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு 7 பேர் வந்து அவங்க அந்த லெவல்ல வச்சிருக்காங்களே இப்ப அது வந்து எந்த பை நோ மீன்ஸ் எனிபடி கேன் டிஸ்கார்ட் தட். இவங்க வந்து இன்னமும் 120 130க்கு போறாங்கன்னா ஐ திங்க் எவ்ரிபடி, எந்த டீமா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பேட் டே வரதா செய்யுமே தவிர, இந்த பேட்டிங் லைனப் ஐ திங்க் அபவ் பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதான் சொல்றேனே, ம் ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட இதை சப்போர்ட் பண்ணி இன்னொரு கேஸ் நம்பர் 8 ரஷீத் கான், ஐபிஎல் லெஜெண்ட் ஆல்ரெடி. ம் இப்படி அடிச்சாரு பாருங்க ஒரு 600ல. டேஞ்சரஸ் கஸ்டமர். இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த செதிக்குல்லா அத்தால் வந்து
அந்த மேட்ச் வின்னிங் இதுக்கு இன்னும் போல. அந்த ஜிஎஸ்ல டஃப் பிச்ல ஆடினாருங்க, பிரில்லியன்ட் ஆடினாருங்க. அதனால ஆனா என்னன்னா இந்த 25-30 ரமானுல்லா குர்பாஸ் பாத்தீங்கன்னா he can win a game out of anywhere, பட் கன்சிஸ்டன்சி ஒரே பிளேயர் கன்சிஸ்டன்ட் வித் பேட்னா இப்ராஹிம் சத்ரான் மட்டும்தான். கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிப்பாரு அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். குல்பதீன் நயப், do you think he can average 50 with a bat in the tournament? இல்ல, அதுதான் நம்ம நினைப்போம். அவர் நேரா தூக்கி கொடுத்துட்டு வந்துருவாரு, இல்ல இறங்கி ஒரு ஜம்பிங் ஆயிட்டு வந்துருவாரு. ஒரே பிரச்சனை என்னன்னா they are capable, பட் கேப்பபிள் அப்படின்னா 25 ரன் கேப்பபிள் மேட்ச் ஜெயிச்ச இப்ப உங்களுக்கு நம்பர் 4ல குல்பதீன் நைப் வர நீங்க போறாரு. நடிகர் திலகம் குல்பதீன் நாயக் பத்தி தானே பேசுறீங்க? ஆமா ஆமா, அதை நீங்க விட ஆ, மாட்டீங்களே, அது விழுந்தது அது ஆ. நியாயம்தான். இப்ப நான் உங்களை என்ன கேக்குறேன்னா சார், ஒரு நம்பர் 4 இந்தியாவுக்கு சூரியகுமார் யாதவ் வராரு, இங்க வந்து குல்பதீன் நைப் வராரு. அங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சல்மான் அலி ஆகா வராரு. ஓ, உங்களுக்கு இந்த மாதிரி எங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா சரித் அசலங்கா வராரு. ஸோ இப்ப என்னன்னா இப்ப குல்பதீன் நைப் எத்தனை மேட்ச் பேட்டிங்ல ஒரு 67 நாட் அவுட் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு ஆப்கானிஸ்தானு? இல்லை. அஸ்மத்துல்லா உமர் சாய் எவ்வளவு மேட்ச் 67 நாட் அவுட் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு? பட் நம்பர் 5 வர போறாரு? இல்லை. முகமது நபி 67 நாட் அவுட் எவ்வளவு அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு? இல்லை. ஆனா கரீம் ஜன்னத் சேம் திங். இவங்க எல்லாருமே தே கேன் பேட். ஸோ டூ மச் இஸ் ரிலையபிள் ஆன் த டாப் 3. குர்பாஸ் கேன் வின் a கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் யூ, ஜத்ரான் கேன் வின் a கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் யூ, செதிக்குல்லா அத்தால் கேன் வின் a கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் யூ. செம்ம டேலண்ட். ஆனா உங்களுக்கு இந்த 3 பேர்ல ஒருத்தர் எப்படின்னா உங்களுக்கு ஒரு 45ல இருந்து 50 பால் யாராவது ஒருத்தர் இந்த குஜராத் டைட்டன்ஸ் ஆடின மாதிரி ஆடி கொடுக்கணும். ஆடி கொடுத்தா they got a chance. But you made a valid point. They played cricket at the highest level for Afghanistan. They played playing cricket at the highest level. Mother of all T20 leagues IPLங்கும் போது நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டா நான் கூகுளி போடுறேன், இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? லைக்லின்னு தான் சொல்லுவேன் பிராக். அதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இருக்கிறதுலே எந்த டீமை பிக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நானும் இப்படிதான் பிக் பண்ணுவேன். நீங்க சொல்ற பாயிண்ட் அதுதான். இப்ப நம்பர் 4 நம்ம சூரியகுமார் யாதவ் கம்பேர் பண்ணும்போது அப்படி தெரியுது. அதே சமயம் பாகிஸ்தானோட 4th பவுலர் 5th பவுலரையும் பாருங்க. இவங்களுடைய 4th பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லா கசன்ஃபார். 5th பவுலர் பாத்தீங்கன்னா முகமது நபி. இவங்களுடைய பவுலிங் ரிசோர்சஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி ஆன் பார் வித் இந்தியா. நீங்க பும்ராவை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கூட தோணும் பவுலிங் அட்டாக். இப்படி சொல்லிட்டீங்களே தம்பி. நல்லா ஏன் பேசிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான்ல இருக்கிற 3 பேலரும் பாரி வள்ளல் போலர்ஸ். அங்க பேட்ஸ்மேன் உள்ள போறவன் எப்படி யோசிக்கிறான்? கறவை மாடு 3 காளை மாடு 1 நீங்க அவங்களோட போய் இவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களே தம்பி. கம்பேர் பண்ணலாமா தம்பி? சொல்லுங்க. பண்ணக்கூடாது. பட் நம்ம பேட்டிங் பண்ணோம்ல, இப்ப பவுலிங் பண்ணல. பேட்டர் ஆகா சல்மானோட நம்ம பண்றப்ப பவுலர்ஸ் இப்ப பண்ணா அடி வாங்குறாங்கல்ல. அவன் பிரச்சனை என்னன்னா அவனுக்கு எல்லாருமே சரக்க பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ராஃப் எல்லாம் சரக்கு இல்லைன்னு நான் சொன்னேன். எனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க சரக்குன்னா கிரிக்கெட் நாலேஜ் பத்தி தானே சொல்றீங்க? ஓகே. அதாவது ஒன்னு ஸ்கில்லு, ரெண்டாவது எப்படி வந்து இத வந்து உடைக்கிறீங்கன்னு. சைனா பிரீதி சார் யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் செம சரக்கு இருக்கு. ஹாரிஸ் ராஃப் செம சரக்கு இருக்கு. முகமது வாசிம் ஜூனியர் செம சரக்கு இருக்கு. சுஃபாயன் முக்கிம், அப்ரார் அஹமத் சரக்கு இருக்கு. எங்க அடி வாங்குறாங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன்ல தான். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை இந்த பாருங்க, இவங்கள ரோல் கிளாரிட்டி தான் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. இப்ப இவனுங்க என்னைக்குமே உங்களுக்கு பிச்சு வந்து கியூரேட்டர் வந்து 190 பாருன்றான். இது கமெண்டேட்டர்ஸ் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு லுக்ஸ் வெரி ஹார்ட் இட்ஸ் 190 பாருன்னு. இவங்க they will never get carried away by that. யோ, எனக்கு 165 வந்தா சான்ஸ் இருக்கு, எந்த மாதிரி பாட்டா பிச்சு வேணா கொடுன்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே ஆப்கானிஸ்தான் கசாமசான் சுத்தி 5 ஓவர்ல 52க்கு 3 நீங்க பார்க்கவே முடியாது. எனக்கு பில்டிங் ஃபேஸ், செட்டிங் ஃபேஸ், மொமெண்டம் ஃபேஸ் 3 ஃபேஸ் கரெக்டா எடுத்துன்னு போற டீம். இவங்க போலிங் பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு, இந்தியாவை வந்து ஒரு கம்பீட் பண்றது இல்லாம ஒரு அடி இந்தியாவுக்கு கூட மேல போன ஒரு போலிங் டீம்னா தட் இஸ் ஆப்கானிஸ்தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது பாருங்களேன், நம்மளோட சேனலோட இதே அதுவும், நம்ம தப்பா சொன்னாலும் we don't care about it. நீங்க 2-3 மேட்ச் பார்த்துட்டு ஆப்கானிஸ்தான் லுக்ஸ் a good team, it is going to the final அப்படின்னா அந்த அது எக்ஸ்பர்டிஸ் கிடையாது. we might go wrong here. இப்ப நான் ஃபைனல்ஸ் போகுன்ற அவங்க ஃபைனல்ஸ் போகாம தோக்கலாம். ஐ எம் நாட் worried about it. என்னோட எக்ஸ்பர்டிஸ்ல பாத்தீங்கன்னா they have got enough legs to beat Sri Lanka, Bangladesh and Pakistan.
பட் கிரிக்கெட் ஹாஸ் டு பி பிளேட் ஆன் த ஃபீல்ட். அண்ட் ஒரு நாள் பேட் டே வரலாம், பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் இந்தியா இந்த ஃபைனல். சூப்பர். இப்போ குரூப்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், ஸ்ரீலங்கா. ஸோ சான்ஸ் அதிகமா இருக்கு. தே ஆர் நாட் இந்த சேம் குரூப் அஸ் இந்தியா. நான் இந்தியாவை பாகிஸ்தானும் சொல்ல மாட்டேன், சேம் குரூப் அஸ் இந்தியா. இந்தியா அவாய்ட் பண்ணிட்டாங்க குரூப்ல. ஸோ அதுவும் ஒரு பெரிய இதுதான். ஸோ பார்க்கலாம் பீடா, டீமை பத்தி என்னென்ன அனலைஸ் பண்ணிட்டோம். ரீசன் சொன்னீங்க, நானும் ஐ ஷேர் மை பாயிண்ட்ஸை. ஸோ அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா we can க்ளோஸ். எனக்கு வந்து அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்றது, the pride which they play every single game. ரஷீத் கான் ஒருத்தர் என்ன சொன்னாரு, வேர்ல்ட் கப் ஜெயிக்காம நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னாரு. நிறைய பேரு அவரை ட்ரோல் பண்ணாங்க. அவர் இதை எப்ப சொன்னார்னா ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இருக்கும். இப்பதான் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்குறாங்க வேர்ல்ட் கப்ஸ்லாம். அப்பெல்லாம் இம்பாக்ட்லாம் பெருசா கொடுக்கல. அப்பவே அவர் என்ன சொன்னாரு, இப்படி சொன்னாருங்கும் போது அதை ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ தாண்டா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சப்போர்ட் பண்ணு. தே ஆல் கம் டுகெதர் பேக் ஆஃப் wolves when it comes to அட்டாக்ங்கும் போது ஐ எம் வெரி கிளியர் வித் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். நீங்களும் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணல. தெர் இஸ் அ குட் சான்ஸ். ஐ எம் ஆல்சோ புட்டிங் மை மணி ஆன் இட்னு. என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஐ திங்க் பங்களாதேஷ் டீம் இஸ் கோயிங் டு கெட் அனௌன்ஸ் சூன். பங்களாதேஷ் வந்த உடனே கம் பேக் அண்ட் டூ a review of Bangladesh where they pitted in a very strong group which contains Sri Lanka, Afghanistan and Bangladesh. Group of deathங்களாம் ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் வெளியே போகுது. அது எந்த டீம்னு வந்து பார்ப்போம். Our next thing is going to be Bangladesh. We'll come and do a complete analysis on their squad, what chances they've got to get into Super Force or into the final with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.